4ஆம் இடத்துல கேது இருக்கு. கேதுன்னா என்னது? தர்பை புல்லு. நான் கேட்குறேன், புல்லளக்கோட்டை ரோடுன்னு உங்கள் ஊர் வருதான்னு கேட்குறேன். லொக்கேஷன் வருதான்னு கேட்குறேன். எங்கள் ஊர் வந்து புல்லளக்கோட்டைங்கிறார். சூரிய 10 டிகிரி 15 டிகிரியில் சந்திரன். அப்போ தந்தைக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டு. ஒவ்வொரு பேங்க் பார்க்கும்போது தான் எடுப்பேன். புதுசாக அந்த பஞ்சாப் சிந்து பேங்க்னு ஒன்று இருக்குது. அப்போ 5ஆம் அதிபதி 3இல் தொடர்பு கொண்டால், அதை 4 குடையவர் பார்த்தால் பஞ்சாப் சிந்துன்னு எடுக்கணும். அது எங்கேருந்து எடுக்கணும்? ரிஷபமாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா வசூல சிந்தின்னு ஒன்று இருக்குது. இருக்கா இல்லையா? இன்னைக்கு காலையில் விருச்சிக இலக்கணம் தோணிங்கன்னா ஜோசியம் முடிக்கிற வரைக்கும் எனக்கு போகிற விருச்சிக இலக்கணம் தான் ஓடும். வேறு எதுவுமே வராது. ராசிக்காரகத்துவம் படிச்சிட்டிங்கன்னா தமிழ்நாடுன இன்டர்நேஷனல் லெவலில் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. உங்கள் கட்டங்களோட அந்த கிரகங்கள் வந்து எங்கே இருக்கணும், எங்கே போகணும், எந்த இடத்துல நம்ம விழுவோம், எந்த இடத்துல எழுவோம், அத்தனையுமே கிரகம் தீர்மானிக்கிறது. நானும் அவருக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் இப்படிலாம் ஜோசியம் சொல்லிகிட்டு இருந்தேன், எப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறது தெரியும். ஆரம்பத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நோட்டை கொடுத்தா பிடிக்கி ஓடிடுவீங்க. நீயாவது ஒரு ஜோசியம் பார்த்துட்டுருவீங்க. அத்தனை குருநாதரை தேடி படித்து ஒவ்வொரு குருநாதரை சந்திக்கும் பொழுதும் இவருக்கு தெரியும் நான் யார்கிட்ட போனேன், எங்கே உட்காந்தேன், எப்படி படித்தேன், என் ஆஃபீஸ் எப்படி போட்டேன், எல்லாமே தெரியும். அவருடைய குடும்ப உறவு பாருங்கள். அவங்க வீட்லேயும் புவனேஸ்வரி இருக்குது, எங்கள் வீட்லேயும் புவனேஸ்வரி இருக்குது. அவங்க அப்பா பேரும் செல்லம்மா, எங்கள் அப்பா பேரும் செல்லம்மா. எப்படி பார்த்தீங்களா? அதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம். அம்மா பேர் செல்லம்மா தானே. இவங்க அப்பா, எங்கள் அப்பா பேர் கணேசன், இவங்க அம்மா பேர் செல்லம்மா, எங்கள் அம்மா பேர் செல்லம்மா. எப்படி? எங்கே போனாலும் கணபதி கணேசன்கிற பேர் எனக்கு எப்பயுமே முதலாக அமைகிறது. கோவையில் முதல்ல காலை வச்ச இடம் கேதுக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய மீன வீடு. இந்த மீன வீடு வந்து ராமநாதபுரம் மாவட்டம். அது கோவையில் ராமநாதபுரம். அது 6ஆம் அதிபதிக்கு 11. அது 11ஆவது கட்டத்தில் இருக்குது. நான் மாலை நேரம் வர்றேன். விடிஞ்சால் சித்திரை 1, பங்குனி 30ஆம் தேதி நாங்கள் சாயந்தரம் வர்றேன். இந்த ஊரை நான் மேப்பில் தான் பார்த்துருக்கேன். அது வரைக்கும் இந்த ஊரை நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய சகோதரி கோயம்புத்தூரில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க. அவங்க வேறு முதல் அக்கா வேறு புவனேஸ்வரி. அவங்க கேன்சரில் இறந்துட்டாங்க. கொடிசியா இருக்கு இல்லையா, கோயம்புத்தூரில் கொடிசியாவுக்கு எதிர்த்தாப்பில் கீதாஞ்சலி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் இன்னமும் என்னுடைய சிஸ்டருடைய இடம் இருக்குது. அந்த இடத்தையும் இவர் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தார். அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு. அது பேர் திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர். 11ஆம் இடத்துக்குள்ள அதிபதியும் 11இல் உட்கார்ந்த கிரகமும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எனக்கு புதன் இருப்பார். உத்திரட்டாதி தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர். அது நீச்சம். ஸோ அக்கா அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் டெத்து. எப்படி பாருங்கள், இது நம்ம கட்டத்தோடு மேட்ச் பண்ணணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் இருப்பார். இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம். குரு அந்த தனுசு மீனம் திதிசூனியம். குரு அங்கே ஆட்சியாக இருப்பார் தனுசில். அப்போ நீச்சபங்க ராஜயோகம். அக்கா ஆசைப்பட்டு வாங்கின இடம் அந்த இடம். அக்கா வீட்டுக்காரர் வேலை பார்த்தது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, மீனம் கடல் வீடு. இப்படியே உங்கள் ஜாதகத்தை வச்சு எந்தெந்த லொக்கேஷன் போகிறீங்க, என்னென்ன பேர்களை சந்தித்தோம்னு ஆய்வு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேரியல் ஜோடராக வர முடியும். இல்லைன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது. கேதுன்னா என்னது? தர்பை புல்லு. கேது தர்ப்ப புல்லு. நான் கேட்குறேன், புல்லளக்கோட்டை ரோடுன்னு உங்கள் ஊர் வருதான்னு கேட்குறேன். லொக்கேஷன் வருதான்னு கேட்குறேன். எங்கள் ஊர் வந்து புல்லளக்கோட்டைங்கிறார். எப்படி பாருங்கள். அது மக நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருது. அக்யூரஸியாக மகம் கோட்டை பேட்டை. ஸோ இது நம்ம பயிற்சி பண்ணாமல் நம்ம எடுக்கவே முடியாது. பாவகங்கள் தான் மெயின். நீங்கள் 2 நாளில் ஜோதிடர் ஆக்குறேன், 3 நாளில் ஜோதிடர் ஆக்குறேன், சத்தியமாக முடியவே முடியாது. என்கிட்ட படித்து நீங்கள் 12 பாவம் முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி என்கிட்ட வரக்கூடாது. நீங்கள் ஜோதிடராக வேலை செய்யாது. அதுக்கு நீங்கள் சம்மதமாக பயிற்சி பண்ணிங்கன்னா ஜோசியர் ஆக்கிடலாம். சார் பணம் ஒரு பொருட்டல்ல. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா பாக்கெட்டை ரெப்புறதுக்கு ஆள் இருக்காங்க. அவர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ எல்லாமே நீங்கள் காரகத்துவம் இல்லாமல் எதுவும் இல்லை. 12 பாவகம் முழுசு காரகத்துவம். கிரக காரகத்துவம், கிரக சேர்க்கை. சூரியன் சந்திரன் அப்படின்னா சூரியன் அப்பா, சந்திரன் திருடன், சந்திரன் கெட்டவன், தந்தைக்கு தீய பழக்கம் உண்டு. சூரியன் அப்பா 2ல் இப்போ சூரிய 10 டிகிரி 15 டிகிரியில் சந்திரன். அப்போ தந்தைக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டு. தந்தை பிரயாணத்தை விரும்பக்கூடியவர். தந்தை வந்து டிராவல்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர், ஆடை அலங்கார தொழில் செய்யக்கூடியவர்னு சொல்லணும். அதே சந்திரனை பின்னாடி ஓட்டு சூரியனை பின்னாடி போட்டால் தாய் அரசு உத்தியோகம் பார்ப்பவர். தாய்க்கு அரசாங்க வேலை நிச்சயம். தாய் ஆன்மீகவாதி. தாய் எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்கு போடாமல் வரமாட்டார். அப்படியே அடிக்கணும். அந்த கிரக சேர்க்கையை போட்டு பின்னி எடுத்துடலாம்.
இந்த சேர்க்கை ஆகுமா ஆகாதான் அவ்வளோ தூரம் சொல்லலாம். ஜோதிடத்தில் நம்ம ஒரு புதிய ஒரு பரிமாணம் தான் நம்மளுடைய ஜோதிடம். ஏன்னா நிறைய தேடி 36 பேர்கிட்ட படித்து எதுவுமே கடைசி புரியாமல் போயிடுச்சு, சொல்லவே முடியாதளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. எப்படி ஆரம்பிக்கிறது, இது எங்கே கொண்டு முடிக்கிறது தெரியாமலே போயிடுச்சு. 6 மாதம் சார் கிட்டே சேர்த்துக்கல. ஃபஸ்ட்டு போனேன், அவர் சிபாரிசில் போயிட்டேன். இல்லை எங்கே என்ன போடு ஓட்டிருக்கோ அங்கே ஜோசியை கற்றுக் கொடுக்கணும்னு போலையா போயிட்டார். அதுக்கப்புறம் அங்கேயே ஃபோன் பண்ணி கொடுத்தேன். போய் அடுத்த மாதம் அமாவாசைக்கு வா, அடுத்த மாதம் அமாவாசைக்கு போனேன், பௌர்ணமிக்கு வா, இப்படியே சொல்லிகிட்டே இருந்தார் 6 முறை. அதுக்கப்புறம் இல்லை என்கிட்ட என்ன இருக்குன்னு சும்மா என்னையும் வெட்டி வர நீ போல என்கிட்ட அப்படின்னாரு. என்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னாரு. இல்லையா ஏதாவது யாசகமாக ஜோதிடத்தை யாசகமாக கொடுங்க. ஓ பெரிய புத்திசாலி என்னப்போ அப்படின்னாரு. என்னை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, உன்னால் என்னை வையாமல் இருக்க முடியல, உன்னை ஏசாமல் இருக்க முடியல, என்னலே பண்ணுத அப்படின்ட்டு செல்லை போத்தையும் ஜாதகம் பார்த்தா வருவான். இதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? அதை மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு சங்கரகோயில் பிரியாணி வாங்கி தருவியான்னு கேட்காரு. பாய்கடை பிரியாணி. அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார், வெறும் எம்டி பிரியாணி தான். அதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் என் கட்டத்தை வாங்கி பார்த்துட்டு பேர்களை பூரா கேட்டு பிரமிக்க வச்சுட்டார். அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்துட்டேன். ஐயா என்னை காப்பாற்றுங்க. அப்போ 15 நாள் என் கூட இருக்கணும், 15 நாள் உன் பொழப்ப பார்க்கணும், நீ 15 நாள் சொன்ன நேரத்துக்கு வரணும். இப்போ அவர் எப்படி ஜாதகம் பார்க்குறாரு, இப்படி பலன் சொல்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் உட்காந்து அந்த கிரக சேர்க்கைன்னா என்ன, சூரியனுக்கு என்ன பேர் இருக்குது, சந்திரனுக்கு என்ன பேர் இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எழுதுகிறேன், நூற்றுக்கணக்கான பேர். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும், முதல்ல நீ யோசிக்கணும் அப்படின்ட்டு. நீ யோசிக்கணுன்ட்டார். அதுக்கப்புறம் நீ தான் யோசிச்சு எடுக்கணும். பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கு மேலே சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிச்சா தான் அது வரும். யோசிக்காமல் நேசிக்காமல் பேர்கள் வந்து விழுகாது. அப்போ அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இப்படித்தான் எடுக்கணும், இப்படித்தான் பண்ணணும். அதை வந்து நான் மல்டிபிள் பண்ணேன், பலவிதமான கண்ணோட்டத்தில் அதை மல்டிபிள் பண்ணேன். இப்படித்தான் அவர் எடுக்கிறாரு, நம்ம இப்படிலாம் எடுக்கலாம், என்னென்ன கிரகச்சேர்க்கையெல்லாம் இருக்குது, என்னென்ன கிரகச்சேர்க்கை அப்ளை பண்ணி எப்படிலாம் இந்த வங்கிகள் எடுக்கிறது, கார் எடுக்கிறது, நிசான் கார்னா என்ன, நிசான் காரோட பேர், அதனுடைய அர்த்தம் என்ன, இப்படி எடுத்து பழனேன். அப்போ இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா சனி புதன் தான் நிஷா. நிஷாவுக்கான கிரகம் வந்து சனி புதன். அதை நான் நிஷான் காராக மாற்றிட்டேன், அவ்வளோதான். சனி புதன் தான் நிஷா. இது 11ஆம் இடத்துக்கு போச்சுன்னா ஹயரு நிஷாவாக மாறிடும். 11ஆம் இடம் என்ன நிலை? உயர்நிலை. அப்போ ஹயர் அப்படின்னா உயரம். அப்போ ஹயர் உன்னிஷா அப்படின்னு மாற்றணும். சனி தான் உன்னிங்கிற பேர் கூட சனி. இப்போ சனி புதன்னா கேரளா வந்தால் உன்னி கிருஷ்ணனான்னு கேட்பேன். அது மேசராசியாக இருந்தால் உன்னி மேனனான்னு கேட்பேன். அது இடத்த பொறுத்து கேட்கணும். இப்படித்தான் அதோடைய முறை. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து 3 குடையவர் சனி 4ஆம் இடத்துல இருக்கார். இது எந்த லக்கணத்துக்கு வரும்? விருச்சிக லக்கணத்துக்கு வரும். அதில் புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் கல்பாத்தின்னு வரும். பாலக்காடம் தான் கல்பாத்தி. சனி கல் 3ஆம் இடம் பாத்தி கட்டுறது, அது 4ஆம் இடத்துல இருக்குது. பூரட்டாதியிலேருந்து எடுக்கணும். ஏன்னா அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பூரட்டாதி அது வந்து பிராமின், அந்த ஃபுல்லாக பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. கல்பாத்தியில் முழுக்க பிராமின் தான் இருப்பாங்க. இன்னும் பழைய அக்கரகார வீடெல்லாம் அங்கே இருக்குது. இது நான் யாருக்கு கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அது நம்ம பிக்சர்ஸ், இவங்க கல்பாத்திய சகோரம் ஐயா, அவருடைய சிஇஓ, அவர் கேட்குறேன், சார் நீங்கள் அவர்கிட்ட இருக்கீங்களான்னு. அவர் ஜாதத்தை வாங்கி நீங்கள் அவர்கிட்ட இருக்கீங்களான்னு. சார் என்ன சார் இருக்கிறார்? கல்பாத்தி அகோரா ஐயாட்ட தான் நான் இருக்கேன். ஏஜிஎஸ் நடராஜன் அவர் பேர், அவர் அந்த இதனுடைய சிஇஓ. அப்போ இதெல்லாம் பயிற்சி பண்ணாமல் நம்ம எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு லொக்கேஷனுக்குள்ளே போகும்போது அந்த லொக்கேஷனுக்கு உங்கள் ஜாதகத்தோடு இணைங்க. உங்கள் ஜாதகத்தோடு இணைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரியல்களை வந்துடும். ஒவ்வொரு பேங்க் பார்க்கும்போதெல்லாம் எடுப்பேன். புதுசாக அந்த பஞ்சாப் சிந்து பேங்க்னு ஒன்று இருக்குது. அப்போ 5ஆம் அதிபதி 3இல் தொடர்பு கொண்டால், அதை 4 குடையவர் பார்த்தால் பஞ்சாப் சிந்துன்னு எடுக்கணும். அது எங்கே இருந்தால் எடுக்கணும்? ரிஷபமாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா வசூல சிந்தின்னு ஒன்று இருக்குது. இருக்கா இல்லையா? ஐயா? அதை அங்கே தான் எடுக்கணும். சரியா? இப்போ உதாரணமாக நியூ ஜெர்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இது எந்த ராசியில் எடுப்பீங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க.
ரிஷபம் மாடு, அதனால அதை நியூ ஜெர்சின்னு எடுக்கணும். சரியா? அதில் புதன் சம்மந்தப்பட்ட நியூயார்க்காக மாறிடும். நியூயார்க்காக மாறிடும். அதே தூக்கி மகரத்தில் தூக்கி போட்டீங்கன்னா அது வாஷிங்டன்னாக மாறிடும். ஏன்னா அது சனியோட வீடு. சனி அதிக டன்னேஜ், அதிக இடம் கொண்ட கிரகம். அது இங்கே வரும்போது என்ன ஆகுன்னா அது வாஷிங் மிஷின், திருவோண நட்சத்திரம், அதை வாஷிங் டன்னுன்னு மாற்றோம். அப்படியே நீங்கள் கன்னிக்கு போயிட்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து வயல்வெளி, கொஞ்சம் மலை முகடுகள் இதெல்லாம் அங்கே உள்ளே வரும். அப்போ அதை டெக்ஸாஸ்ன்னு மாற்றணும். ரிஷபத்தையும் பார்க்கலாம், டெக்ஸாஸ்ன்னு எடுக்கலாம். ஏன்னா அது மாடு மேயும் புல்வெளி. அப்போ அங்கே அது மாடு மேயும் புல்வெளி தான் டெக்ஸாஸ். அங்கே கேது தொடர்பு வந்தால் மட்டும்தான் எடுக்கும். இது சென்னைக்குள்ளக்கு அப்படியே மாறுபடும். ஸோ இது படிக்கிறதுக்கு வணக்கம் 12 பாவகம் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இப்படி கேட்டு பார்ப்பேன். வரலையா அப்படி தூக்கி போட்டு அன்றைக்கி ஜாதகமே பார்க்க மாட்டேன். 1 நாள் 2 நாள் ஃப்ரீயாக விட்டுருவேன். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டோம்னா அன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஒரே மாதிரியே வரும் ஜாதகம். இன்னைக்கு காலையில் விருச்சிக இலக்கணம் தோணிங்கன்னா ஜோசியம் முடிக்கிற வரைக்கும் அன்றைக்கி போகிற விருச்சிக இலக்கணம் தான் ஓடும். வேறு எதுவுமே வராது. டக்கு 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 டக்குன்னு அடிக்கணும். மேச இலக்கணத்துக்கு 2 கூடையவனே 7 கூடையவன் திருமணத்துக்கு பிறகு வருமானம் உண்டு, மனைவி என்று பின்பு வருமானம் உண்டு, 3 கூடையவனே 6 கூடையவன் சகோதரன் கருத்து வேறுபாடு உண்டு, 12 ராசியினுடைய குணங்கள், அது போக நட்சத்திரத்தினுடைய குணங்கள், அது போக அந்த கிரக சேர்க்கை, அது போக பாவகம், பாவக இணைப்பு, இது முழுசும் படித்து அதுக்கப்புறம் டிரான்சிட், கோச்சாரத்தில் ராகு. நான் பலனை சொல்ல பாம்பை பிடி, ராக வச்சு அத்தனையும் சொல்லுவேன். நான் வாட்சை வச்சு சொன்னாலும் சரி, செல்ஃபோனை வச்சு சொன்னாலும் சரி, ஆதார் கார்டை வச்சாலும் சரி, இந்த கோச்சாரராக உங்கள் ஆதார் கார்டுக்குள்ள கொண்டே வச்சுருவேன், இந்த கோச்சாரராக உங்கள் செல்ஃபோனுக்குள்ளே கொண்டே வச்சுருவேன், இந்த கோச்சாரராக உங்கள் ஜாதகத்துக்குள்ள கொண்டே வச்சுருவேன், இந்த கோச்சாரராக உங்களுடைய பேருக்குள்ளே வச்சு சோடிடம் சொல்லுவேன், இந்த கோச்சாரராக நீங்கள் ஒரு ஹூண்டாய் காரில் வரைக்கும் அந்த ஹூண்டாய் காருக்குள்ளே வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன், இந்த கோச்சாரராக உங்களுடைய ட்ரெஸ் இருக்கு இல்லையா அதோடைய கலர் அதுக்குள்ளே வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்படி சொல்லக்கூடிய முறை இந்த 12 பாவகமும் அதுபோக ராசிக்காரகத்துவம் தான் மெயின். இதுதான் எங்கே சொத்து அமையும், எப்படி இருக்கும் அந்த வீடு வந்து பாதியாக கட் பண்ண வீடா, அந்த வீட்டில் ஜன்னல் கம்பியில் வெல்டு வச்சுருக்காங்களா, அக்யூரஸியாக இருக்கும். ராசிக்காரகத்துவம் படிச்சிட்டிங்கன்னா தமிழ்நாடுன இன்டர்நேஷனல் லெவலில் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. இன்டர்நேஷனல் லெவலில் எங்கள் ஐயா மூக்கேத்தையவருடைய கலை. ஒரு அம்மா வருது, ஐயா ஆடு தொலைஞ்சு போச்சு, இல்லை இந்த சோழி இல்லையா அப்படின்னாரு. போட்டு அத்தா மேற்க அந்த பாறை கீழே செவலூரில் கம்மாக்குள்ளே சேத்துல சிக்கி கிடக்கு போய் எடுத்துக்கத்தா. இது எப்படி இவர் எடுத்தாரு, எப்படி ஃபிட் பண்ணாரு, இது எந்த ஜென்மம்னு எப்படி கண்டுபிடிச்சாரு, அது முதலாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனலில் அதை பற்றி பேசியிருக்கிறேன். அது இன்னுமே வரும் அந்த வீடியோ. எப்படி ஜென்மாந்திரம் எடுக்கிறதுங்கிறத வெளியவே விட்டுட்டேன். அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியிலே மேட்டரை விட்டுட்டேன், ஆனால் அவங்களுக்கு அது புரியாது, எடுக்கிறது கஷ்டம். அது தொடர்ந்து என் கூட பிரயாணிச்சா வரும். அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த கலையை. ஏன்னா என்னுடைய பையன்லாம் யாரும் படிக்கலை, யாருமே எங்கள் வீட்டில் ஜோதிடத்தை படிக்கிறதுக்கு தயாராக இல்லை. யார்கிட்டையாவது கொடுத்துடணும், கிடைச்சதை கொடுக்கணும், இல்லைன்னா பிரபஞ்சம் நம்ம கொடுக்காது, பிரபஞ்சம் கொடுக்காது. அப்போ அதை கொடுத்துருவோம், 4 பேருக்கு பயனளிக்கிட்டோம். எத்தனையோ பேருக்கு பயனளிக்கிட்டோம். நம்ம காசு வாங்கி தான் சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் இது உங்கள் காசை மல்டிபிள் பண்ணணும். என்கிட்ட நீங்கள் 2500 ரூபா கொடுத்து படிக்கிறீங்கன்னா இது 2 லட்சமாக மாற்ற வைக்க என்னால் முடியும். நீங்கள் தொடர்ந்து பயணிங்க, 2 வருஷம் என் கூட வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உலகளாவிய ஜோதிடர் ஆயிடுவீங்க. எங்கே வேணாலும் சொல்லலாம், எந்த டூலுமே தேவையில்லை. பேர் என்னப்பா அப்படின்னு பேரை கேட்டு பட்டு நடிச்சுக்கோங்க. செல்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு குருவோட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் தான். புனர்வூசம், விசாகம், பூரட்டாதி, இதுதான் செல்வம், செல்வத்துக்கான நட்சத்திரம். இதை வச்சுக்கோங்க. தனுசு மீனத்தை வச்சுக்கோங்க, ட்ரையாங்கிள் வச்சுட்டு கேளுங்க, நட்ஸுன்னு இருக்கும், கரெக்டாக இருக்கும், 1% மிஞ்சாது. அவங்கள எப்படி தான் சொல்கிறாருவாங்க. இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கு நான் சென்னை கிளம்புறேன் ஃப்ளைட், கோயம்புத்தூர்லேருந்து 8 மணி ஃப்ளைட்டு. என் கூட ஒரு பிரயாணிக்கிறார். அப்போ நான் அந்த வீடியோவில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நக்கீரடியின் ஓம் சரவணபவ சேனலில் நேற்றே வந்திருக்கும். அப்போ நான் சைதாப்பேட்டையான்னு கேட்கேன், வாங்கம்மா கரெக்ட் சைதாப்பேட்டையான்னு கேட்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் நாங்கள் அயனாவரம். அவர் அயனாவரம் சொல்லிட்டார் வெறும் டயத்தை வச்சு. நான் அதுக்குள்ளே பூந்து சொல்லணும்ல, சார் ஜாயிண்ட் ஆஃபீஸா, வாட்டர் டேங்க் இருக்கா அவங்க வீட்டு பக்கத்தில், எங்கள் வீதி பேரே வாட்டர் டேங்க் ரோடுங்கிறார். எப்படி பாருங்க. அப்போ இந்த வாட்சு, இந்த ராசிக்காரகத்துவம், கிரகக்காரகத்துவம், கோச்சாரம், இன்னைக்குள்ள கிரக நிலை, இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா, பாக்கெட்டுக்குள்ள மண்டைகளை ஏற்றிட்டீங்கன்னா
அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னி பல்லடத்து போடலாம், மிரண்டு போயிடுவாங்க சார். ஐயா சத்தியமாக பயப்படுவாங்க. என்னமோ ஏதோ ஒன்று. அன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளே நேற்று பாம்பு அடிச்சிக்கலான்ட்டு எப்படி இருக்கும்?